இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சரியான பசி. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நேராக கிச்சனுக்கு வந்து பார்த்தேன், ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் கேரிக்கவரில் ஒன்று இருந்தது. அது என்னடான்னு பார்த்தா வடை வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்குது. சரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வந்து சாதம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேரோ போட்டு சாம்பார் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வடையும் வாழைக்காய் வந்துட்டு வறுவல் பண்ணியிருந்தேன். அதாவது மிளகாத்தூள் போட்டு பண்ணலை. இதுக்கு என்ன பண்ணணும், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எப்போவும் நம்ம தாளிக்கிறது அந்த தாளிப்புலாம் போட்டு வாழைக்காயை இந்த மாதிரி குறுக்க குறுக்க கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கணும். தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். இறக்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு 1-2 நல்லா அடிச்சிடணும் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் இறக்குற சமயத்தில் வாழைக்காயில் போட்டுட்டு ஒரு 2 தண்ணி தெளித்து லைட்டாக தெளிச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய். இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இனி தாங்க முடியாது, சாப்பிட போகிறேன் நான்.